ஹாய் ஹலோ வாங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அஸ்வின் சீக்ரெட் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா, நம்ம ராகி மாவு வச்சு இன்னைக்கு ஒரு கொழுக்கட்டை பண்ணலாங்க. ராகி மாவு கொழுக்கட்டை ஹெல்த்தியானது, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. அது எப்படி பண்றது பார்க்கலாமா? வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கின்னு சிகப்பு அவல் பாதி எடுத்துருக்கேன் பாருங்க, பாதி கப்பு. நீங்க எந்த அவல் இருந்தாலும் பரவாயில்ல, பாதி கப்பு எடுத்துக்கோங்க. நான் சிகப்பு அவல் எடுத்துருக்கிறேன். பாதி கப்பு போட்டுக்கோங்க. பாருங்க, ஒரு 4 ஏலக்காய் போட்டுக்கோங்க. பாருங்க, தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 2-3 பீஸ் தேங்காய் போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே அரை கப்பு கடலக்காய் போட்டுக்கோங்க. அரை கப்பு அவல், சிகப்பு அவல் எடுத்துருக்குறேன். ஒரு 1/4 கப்பு வந்து தேங்காய் எடுத்துருக்குறேன். பாருங்க, அரை கப்பு கடலக்காய் போட்டுக்கோங்க. ஏலக்காய் 4. அவ்வளோதாங்க. இது மிக்சியில் நம்ம அடிச்சுட்டு வந்துடலாம். பாருங்க, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதை அடிச்சுட்டு வந்துட்டோம். பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்காதுங்க. இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. நைஸாக அரைக்காதுங்க. அவல், தேங்காய், கடலக்காய் எல்லாம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அவல் எல்லாம் அரைச்சிட்டு வந்துங்க. இப்போ நம்ம ஒரு கப்பு ராகி மாவு, ஒரு கப்பு, எல்லாம் அரை அரை கப்பு எடுத்துக்கணும். இது ஒரு கப்பு மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம், ஒரே ஒரு சில்லு, ஏன்னா ஸ்வீட் எடுத்து கொடுக்கறதுக்காக. எல்லாம் மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்க, நான் வெல்லம் இது சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கிறேன். வெள்ளத்து சர்க்கரை எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து வெள்ளம் இருந்தால் எடுத்துக்கோங்க. இதை நான் அப்படியே போட்டு யூஸ் பண்ணுறேன். வெள்ளத்தில் மண் இருக்கும். அதை நீங்கள் வந்து ஒரு ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. வெல்லம் ஒரு கப்பு, ராகி மாவு ஒரு கப்பு. நீங்கள் வந்து வேணா வெள்ளத்தை கட்டி வெல்லம் இருந்தால் அதை வந்து நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சூடு பண்ணி அதை வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. வெல்லம் மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த வெள்ளத்தில் மண் இருக்காது, அதனால நான் இதே கப்பில் அரை கப் தண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அரை கப் தண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி பேசி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி ஊற்றாதுங்க. இது கரெக்டாக ஒரு அந்த அளவுக்கு வர்ற அளவுக்கு நம்ம பிடிச்சா அப்படியே கொழுக்கிட்ட மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது, இந்த கொழுக்கிட்ட, ராகி மாவு கொழுக்கிட்ட. நம்ம அவல் எதுக்கு போடுறோன்னா சாஃப்டாக இருக்கிறதுக்காக. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. தண்ணி வந்து அவல் எல்லாம் இழுத்துரும். அவ்வளோதான், போதும் தண்ணி. இந்த 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 அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சுக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதுங்க. பாருங்க, மூடி வச்சுட்டோம். ஒரு 10 நிமிஷம் விட்டு எடுத்துருங்க. பாருங்க, இப்போ இது இந்த மாதிரி இருக்குங்க. இதை இப்படி எடுத்து நம்ம கொழுக்கட்டை மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு இதை நல்லா இப்படி பண்ணிட்டு, இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கணும். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. அந்த மாதிரியே எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் இதை வச்சு வேக வச்சுக்கலாம். இட்லி பாத்திரம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சூடு பண்ணி பாருங்க. ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. பாருங்க, தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம ஒரு இட்லி தட்டு எடுத்து, மேலே இருக்கிற தட்டு இந்த மாதிரி மேலே தட்டு எடுத்துக்கோங்க. துணி இருந்தால் துணி போட்டுக்கோங்க. என்கிட்ட துணி இல்லை, அதனால நான் எண்ணெய் தடவிக்கிறேன். எண்ணெய் தடவிட்டு ஃபுல்லு எண்ணெய் தடவிடுங்க.
எண்ணெய் தடவிட்டு இது மேலே வச்சுட்டு மேல் தட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதெல்லாம் இதில் வச்சுருவோம். இப்படி வச்சு வேக வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க போதும். அது ஆவி வெந்துடும். பாருங்க, ஒரு கப்புக்கு எவ்வளோ வந்துக்குது பாருங்க. கொழுக்கட்டை குழந்தைங்களுக்கு டெய்லி பண்ணி கொடுவோம். ரொம்ப ஆரோக்கியமானது இல்லைங்களா? ஆரோக்கியமான சத்தானது, குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இது அவ்வளோதாங்க, வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டுடுவோம், இட்லி மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிடுங்க. 10 நிமிஷம் விட்டு பார்க்கலாம். பாருங்க, 10 நிமிஷம் விட்டு ஓப்பன் பண்ணிடுவோம். பாருங்க, வெந்துடுச்சு, நல்லா வந்துடுச்சு. கொஞ்ச நேரம் ஆற விட்டு எடுத்துக்கலாங்க. கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு பாருங்க கொழுக்கட்டை எப்படி வந்து சூப்பராக வெந்திருக்கு பாருங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டு, சூடாக இருக்கு, ஒரு 5 நிமிஷம் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, எல்லாம் வெந்துடுச்சு. இட்லி பாத்திரத்துலேருந்து எடுத்துட்டோம். சூப்பராக வந்துக்குது பாருங்க. ஸ்வீட் கொழுக்கட்டை, ராகி மாவு கொழுக்கட்டைங்க. ராகி மாவு ஹெல்த்தியானது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியானது இது. சிம்பிளாக 10 நிமிஷத்தில் பண்ணிடலாங்க. இது ரொம்ப கஷ்டமான வேலை இல்லை. இது வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுங்க, விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. சூப்பராக வந்திருக்கு பாருங்க. எப்படி வந்திருக்கு பாருங்க. உள்ள பாருங்க, பூ மாதிரி சாஃப்டாக இருக்குது, வெந்துடுச்சு பாருங்க. நல்லா உள்ள வெந்து நம்ம அவுள் போட்டுருக்கோம் இல்லையா, அதனாலே அது சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, கெட்டி இல்லை, ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி இதே மெத்தடில் வீட்டில் எல்லாரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சு சொல்லுங்கள். இது டேஸ்ட்டாக இருக்கும். இது யார் யாருக்கு பிடிக்குமோ ராகி கொழுக்கட்டை, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் அஸ்வின் சீக்ரெட்டை. நம்ம இன்னொரு டிஷ்ஷில் பார்ப்போம்.